தன் தாயை இலவச அரிசிக்கு கியூவில் நிறுத்திவிட்டு கியூபா வீர சேகுவேரா படம் பொறித்த பனியன் அணிகிறானே அந்த இளைஞன், அவன் இந்த நாட்டிற்கு சாவக்கேடு ஒண்ணு. 60 வயதில் வேலைக்கு செல்லும் தந்தையை பற்றி கவலைப்படாமல் 39 வயதில் ஓய்வு பெறும் கிரிக்கெட் வீரரை பற்றி சிந்திக்கிறானே அந்த இளைஞன், அவன் இந்த நாட்டினுடைய சாவக்கேடு 2. தன் வீட்டில் பழைய கஞ்சியை குடித்துவிட்டு நடிகனின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறானே, பாலாய் போன அந்த இளைஞன், அவன் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு இவன் 3. வளர்ச்சிக்கு வித்திடுகிறோம், வளர்ச்சிக்கு வித்திடுகிறோம் என்று சொல்கிறீர்களே, இன்று போதைக்கு நீங்கள் செத்து விடுவீர்களோ என்கின்ற பயம்தான் சார் எங்களுக்கு ஆட்கொண்டிருக்கிறது. உங்களால அனுபவம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது சார். இந்த உலக அரங்கில் நீங்கள் பாராட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அனுபவம் ஒன்றுதான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்தில் 2 நிறங்கள் தான் உண்டு, ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. இது ரெண்டும் இல்லாம 2ஆம் கட்டத்தில் பிறந்திருக்கீங்களா நீங்க எல்லாம் இந்தியர்களா அப்படின்னு கேட்டான். நான் இந்த இளைஞர்களையோ நல்ல இளைஞர்களையோ நான் குறை சொல்வதற்காக நான் மேடை ஏறவில்லை. யாருக்கு மேல தெரியுமாப்பா எனக்கு கோபம்? தன் தாயை இலவச அரிசிக்கு கியூவில் நிறுத்திவிட்டு தன் தாயை இலவச அரிசிக்கு கியூவில் நிறுத்திவிட்டு கியூபா வீர சேகுவேரா படம் பொறித்த பனியன் அணிகிறானே அந்த இளைஞன், அவன் இந்த நாட்டிற்கு சாவக்கேடு 1. 60 வயதில் வேலைக்கு செல்லும் தந்தையை பற்றி கவலைப்படாமல் 60 வயதில் வேலைக்கு செல்லும் தந்தையை பற்றி கவலைப்படாமல் 39 வயதில் ஓய்வு பெறும் கிரிக்கெட் வீரரை பற்றி சிந்திக்கிறானே அந்த இளைஞன், அவன் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு 2. தன் வீட்டில் பழைய கஞ்சியை குடித்துவிட்டு நடிகனின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறானே, பாலாய் போன அந்த இளைஞன், அவன் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு இவன் 3. இந்த 3 தரப்பட்ட இளைஞர்கள் திருந்தினால் சொல்லுங்கள், நாங்கள் ஆற்றல் மிகு இளைஞர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். வளர்ச்சிக்கு வித்திடுகிறோம் என்று சொல்கிறீர்களே, இன்று போதைக்கு நீங்கள் செத்து விடுவீர்களோ என்கின்ற பயம்தான் சார் எங்களுக்கு ஆட்கொண்டிருக்கிறது. வளர்ச்சிக்கு வித்திடுகிறோம் இல்லைங்க, இப்பெல்லாம் வளர்ச்சிக்கு வித்துடுறோம். ஏன் நாங்க இதை சொல்றோம்னா, நீங்க உங்களால அனுபவம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது சார். இந்த உலக அரங்கில் நீங்கள் பாராட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அனுபவம் ஒன்றுதான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நீங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நம் நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்தவர் வெளிநாடுக்கு போறார். அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அப்ப வெளிநாடுக்கு போறார். போனப்ப அவன் ஆங்கிலேயர்கள் நம்மளை பார்த்து சொன்னான், இந்த உலகத்தில் 2 நிறங்கள் தான் உண்டு, ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. இது ரெண்டும் இல்லாம 2ஆம் கட்டத்தில் பிறந்திருக்கீங்களா நீங்க எல்லாம் இந்தியர்களா அப்படின்னு கேட்டான். அப்ப இளைஞனா இருந்தா என்ன பண்ணுவான், எப்படி இப்படி கேட்ட, கேட்கலாமா நீ அப்படின்னு போய் அடிக்க பயந்துருப்பான். ஆனா அந்த அனுபவம் என்ன சொன்னுச்சு, இல்லப்பா ஆண்டவன் ரொட்டி சுட்டான், பக்குவம் தெரியாம கருகி போச்சு, அவெல்லாம் ஆப்பிரிக்கர்கள் கருப்பர்கள், ஐயோ கருப்பா போயிடுச்சுன்னு திருப்பி 2வது முறை ரொட்டி சுட்டான். அப்ப வேகாம எடுத்துட்டான், அவெல்லாம் வெள்ளையர்கள் நீங்க. ஆனா வெந்தும் வேகாமலும் இல்லாம பக்குவமா ஒரு ரொட்டி எடுத்தான் பத்தியா, வெள்ளையும் கருப்பும் கலந்த கலர்ல, அவன் தான்டா இந்தியர்கள்னு சொன்னான். அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை என்பதுதான் சார் எங்களுக்கு வருத்தம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நாங்கள் இளைஞர்களை வளர்ச்சியை தடுப்பதற்காக நாங்கள் மேடை ஏறவில்லை. நீங்கள் உங்களை அழைத்து கொண்டு போவதுதான் எங்களுடைய வேலை. சண்முகம் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, 100 இளைஞர்களை கொடுங்கள், 100 இளைஞர்களை கொடுங்கள். அப்புறம் போய் விவேகானந்தர் சொன்னது 100, இப்ப சண்முகம் சொன்னது 1000 இளைஞர்களை கொடுங்கள், 1000 இளைஞர்களை கொடுங்கள். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 10,000 இளைஞர்களை கொடுங்கள், 10,000 இளைஞர்கள். ஏன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, ஒரு பையனும் இல்லைன்னு அர்த்தம். விலைவாசி ஏறுது, அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணிக்கை ஏத்தணுமா வேணாமா? நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கும் விலைவாசி ஏறுமா ஏறாதா? நான் எளிமையாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இளமையின் சாதனைகள் வரவேற்கத்தக்கது, ஆனால் முதுமையின் சாதனைகள் வணங்கத்தக்கது என்பதை இந்த மாமன்றத்திலே சொல்லி, விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் தஞ்சை மண்ணின் புகழ் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, நல்வணக்கம்.